நான் ட்ரெஸ்ஸை பற்றி தான் கேட்டேன், நீங்கள் என்ன நினச்சிங்கன்ற மாதிரி சொல்லி ஐலி கேட்க, நானும் ட்ரெஸ்ஸை பற்றி தான் சொன்னேன்னு சமாளிச்சுட்டு போகிறாங்க செல்லம்மாவும் தீப்பும். தீபம் முழிக்கிற மொழியிலே தெரியுது அவள் தான் ஏதோ பண்ணியிருக்கா, ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலையேன்னு யோசிச்சு டென்ஷனாக இருக்காங்க. அப்போ சிவா வராரு, எல்லாரோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டேன், செல்லம்மா தேது, ஷாம்லா செத்துது, அதுக்கப்புறமா தீப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீப்போட ஃபோனை செக் பண்ணி பார்க்கலாம், அன்லாக் பண்ணலான்னு பார்த்தா பாஸ்வேர்டு போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் எப்படியோ டெக்னிக் வச்சு யூஸ் பண்ணி ஐலி அந்த பாஸ்வேர்டை போட்டுருவாங்க. போட்டால் ஒரு நம்பருக்கு அடிக்கடி பேசியிருக்காங்க. அப்போ மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஃபோன் பண்ணால் கூட கண்டிப்பாக அலர்ட் ஆகிடுவாங்க. அதனால் நம்ம மெசேஜ் என்ன வந்திருக்கான்னு பார்க்கலான்னு மெசேஜ் பார்க்குறாங்க. பார்த்தா தீபு வந்துட்டு மெசேஜ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. நகையை கொடுத்தது எல்லா வாய்ஸ் மெசேஜ் இது அதுன்னு இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பையன்கிட்டேருந்து தினேஷ்கிட்டேருந்து எந்த மெசேஜ் ரிப்ளையுமே இல்லை. அப்போ அவன் பணத்தை தான் தூக்கிட்டு போயிட்டுருப்பான். இப்போ அவன் நம்பரை நோட் பண்ணிவிட்டு அவன் நம்பர் எங்கே இருக்கு என்ன இதுன்னு லொக்கேஷன் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆளுங்கிட்ட சொல்லி லொக்கேஷன் ட்ராக் பண்ண வைக்கிறாங்க. லொக்கேஷன் கிடைச்ச உடனே அந்த ஃபோனை எடுத்து போய் முதல்ல வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் கொண்டு போய் சிவா முதல்ல வச்சுட்டு வந்துடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கபிலனுக்கு ரித்திகா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டு ஆளுங்க ஏன் இவ்வளோ ஆசை நடந்துக்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு நகையெல்லாம் திருடுவோம்னு நினைக்கிறீங்களா, இப்படி பண்ணுறாங்களே, என் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, கபிலன் வந்துட்டு கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், யார் தடுத்தாலும் சரி நீ கவலைப்படாத தைரியமாக இருன்னு சொல்லிடுறாங்க. இங்கே அவங்க அம்மா வந்துட்டு 12 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனால் கூட வந்துட்டு நான் கல்யாணத்தை நிறுத்திட்டு என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன்னு அவங்க இந்திராணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்திராணி இவ்வளோ இது பண்ண வேண்டாம், நம்ம ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருக்குல்லன்னு சொல்கிறாங்க. அதனால் கேட்காம அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. கல்யாணம் ஏன் இவ்வளோ லேட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நாங்கள் நேரம் மாற்றி வச்சுட்டு வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐலியும் சிவாவும் போயிட்டுருக்குறாங்க. இங்கே தினேஷ் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காரு அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட பேசிக்கிட்டு. அப்போது அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. தீப்புன்றதுக்காக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுறாங்க. என்ன இவன் எடுக்கவே மாட்டேங்கிறான்னு பயந்துட்டுருக்காங்க தீப்பு. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் நான் தினேஷ்கிட்ட பேசணுன்னொன்னே தினேஷே வாங்கி பேசுகிறாரு. இங்கே பாரு, நான் உன்னை ஏமாற்றி தான் போகிறேன், இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் போய் துபாயில் செட்டில் ஆக போகிறேன், உன்னையெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், இவ்வளோ பணம் கிடைக்கணும் உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆட்டா உன்னை ஏமாற்றி தான் போக போகிறேன்னு சொன்னோன்னே தினேஷ் என்னை பயன்படுத்தாத, சும்மா ஏமாற்ற தானே செய்கிற, போய் சொல்லாத, இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே காதில் வாங்க மாட்டேங்கிறாரு அவர். இந்த பேர் நான் உன்னை ஏமாற்றிட்டேன் அவ்வளோதான் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் தீபு ரொம்பவே அடிக்ட் செய்கிறாங்க. கரெக்டாக தினேஷ் வீடை கண்டுபிடிச்சிக்கிட்டு வந்து கேட்டை திறக்கிறாங்க ஐலியும் சிவாவும். தினேஷை பிடிப்பாங்களா இல்லை தினேஷ் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிருப்பாரான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.